Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நாம் நியமன தேர்வுக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். பேப்பர் 1, பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கான SGT மற்றும் UGTRBங்கிற நியமன தேர்வுக்கான சிலபஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது 2021 பிப்ரவரி மாதம் 2001. இதில் ஃபஸ்ட்டு இடைநிலை ஆசிரியர் பணி தேர்வுக்கான போட்டித் தேர்வு அமைப்பு. மொத்தம் 150 வினாக்கள். அப்ஜெக்டிவ் டைப்பு தான். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 1 மதிப்பெண்கள் தான். மொத்தம் 150 மதிப்பெண்கள். டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம். பாடத்திட்டம் SGT அதாவது பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான நீங்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பாடத்திட்டம் 2017 வரையிலையும் அந்த ஸ்டேஜில் என்ன சிலபஸோ அந்த சிலபஸை நீங்கள் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கான அமைப்பு கொடுத்துருக்காங்க. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பாடத்திட்டம் வரைவு 2017 படி 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்களிலிருந்து ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் தலா 30 வினாக்கள் வீதம் மொத்தம் 150 கொள்குறி வகை வினாக்கள் கொண்ட ஒரு தேர்வு வினாத்தாள் அமைப்பு பின்பற்றப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பொது பிரிவினருக்கு 40 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. BC, MPC, BCM, DNC, SC, SCA, ST ஆகிய பிரிவினருக்கு 30 விழுக்காடு மதிப்பெண்கள் என குறைந்தபட்ச மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பட்டதாரி UGTRBக்கு அதுக்கும் அதே மாதிரி தான் 150 வினாக்கள். அப்ஜெக்டிவ் டைப்பு. ஒரு கொஸ்டினுக்கு 1 மதிப்பெண்கள் தான் வழங்கப்படும். அதே மாதிரி 3 மணி நேரம். பாடத்திட்டம் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கான பாடத்திட்டம் பார்த்திங்கன்னாக்கா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய பாடங்களில் பட்டதாரி ஆசிரியர் தெரிவு செய்யப்படும் நிலையில் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இணைப்பில் வைக்கப்பட்டுள்ள தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல் இந்த மாதிரி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அந்த பாடத்திட்டத்தை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தமிழ் ஃபுல்லாக தமிழ் மட்டும்தான் இடம்பெறும். அதே மாதிரி ஆங்கிலத்துக்கு ஆங்கிலம் மட்டும், கணிதத்துக்கு கணிதம் மட்டும். அறிவியலை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். சமூக அறிவியலுக்கும் அதே மாதிரி தான், முதன்மை பாடம் மட்டும்தான். இதற்கும் சேம் தான். பொது பிரிவினருக்கு 40% தேர்ச்சி மதிப்பெண். BC, BCM, MPC, DNC, SC, SCA, ST ஆகிய பிரிவினருக்கு 30 விழுக்காடு மதிப்பெண்கள்னு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் நிர்ணயிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னாக்கா SC, ST மாற்றுத்திறனாளிகளுக்கு 250 மற்றும் பிற இனத்தினருக்கு 500 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா பேப்பர் இணைப்பு 1 அப்படின்னாக்கா பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து சப்ஜெக்டுகளுமே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். 2017 படி அந்த புக்ஸில் பாடநூலில் என்னென்ன பின்பற்றப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதிலேருந்து ஏதாவது ஜென்ரலாக கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இதில் சும்மா டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் புக்கில் உள்ள 1 to 10 வரையிலேயும் உள்ள ஆல் சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதுதான் சிலபஸ்ஸு. அடுத்தது பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்ததாக இணைப்பு 2 பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு UGTRBக்கான தமிழுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம UGயில் மேஜர் சப்ஜெக்டில் படித்தது தாங்க. இதை நம்ம புதுசாக பார்க்கணுமில்ல, இருந்தாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் மார்க் பண்ணி கூட வச்சுக்கலாம். அடுத்தது இங்கிலீஷ் சிலபஸ்ஸு டிகிரி ஸ்டாண்டர்ட் யூனிட் 1
உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புக்ஸ் இல்லைன்னாக்கா வாங்கிடுங்க. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸு, அதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் நம்ம யூஜியில் படித்த மேஜர் சப்ஜெக்டில் உள்ளது எல்லாமே கேட்பாங்க. யூனிட் 1 ஆல்ஜிப்ரா ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி, டிஃபரன்ஷியல் கால்குலஸு, இன்டெக்ரல் கால்குலஸு அண்ட் அனலிட்டிக்கல், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, லாப்லாஸ் ஈக்குவேஷன், வெக்டார் கால்குலஸ், ஃபோரியர் சீரீஸ், ஆல்ஜிப்ரா அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸு, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், மெக்கானிக்ஸ். அடுத்தது ஆப்ரேஷன் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஃபிசிக்ஸுக்கான சிலபஸ், கெமிஸ்ட்ரி, உங்களுடைய சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.